இன்னும் 28 நாள்ல தமிழ்நாட்டுக்கு தேர்தல். The current status of political parties in தமிழ்நாடு என்னன்னு பார்க்கலாமா? ஒரு வழியா திமுக கூட்டணியோட தொகுதி பங்கீடு முடிஞ்சிருச்சு. ரொம்ப நாளா வெயிட்டிங்லே வெறியா இருந்த விசிகாக்கு இந்த தேர்தல்ல 8 தொகுதி கொடுத்திருக்காங்க. கடந்த 2021 தேர்தலை விட 2 தொகுதி அதிகம். லேட்டா தான் வந்தாரு தாராவி இன்ஸ்பெக்டர் விநாயக் மகாதேவ் அப்படின்ற மாதிரி லேட்டா வந்தாலும் 10 தொகுதி வாங்கியிருக்காங்க தேமுதிக. இத்தனை வருஷமா கூட்டணியில இருந்தவங்களுக்கே இழுபறி, பேச்சுவார்த்தை, கேட்ட தொகுதி கிடைக்கலன்னு இருக்கும்போது, இவங்களுக்கு மட்டும் எப்புட்றா வந்த உடனே 10+1 கிடைச்சதுன்னு உடன்பிறப்புகளுக்கே டவுட்னா பாத்துக்குங்களேன். மக்கள் நீதி மையத்தின் தலைவர் உலகநாயகன் கமலஹாசன் இந்த 2026 தேர்தல்ல என்ன பண்ண போறாருன்னு உலகமே வியந்து பார்த்துட்டு இருக்கும் போது, அம்மாளே இதுதான்டா சினிமா அப்படின்ற மாதிரி என் கடமைக்காக நான் இந்த தியாகத்தை செய்யறேன்ட்டு தேர்தல்ல போட்டியிட மாட்டேன்ட்டு பெரிய ட்விஸ்டா கொடுத்திருக்காரு நம்ம உலகநாயகன். எல்லா பேச்சுவார்த்தையும் முடிஞ்சு கட்சிக்காரங்க பரபரப்பா இருக்கும் போது தூரத்துல ஒரு குரல் கேட்டுச்சு. நான் பயமாகுதுண்ணா, 73 வயசு ஸ்டாலினு 7 வாரம் பிளான் போட்டு பிரச்சாரம் பண்ண ரெடி ஆயிட்டாருண்ணா. இபிஎஸ் 71 வயசு ஆயிடுச்சுண்ணா, அவரும் தொகுதி பேரெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து பிரச்சாரத்துக்கு களை இறங்கிட்டாருண்ணா. 60 வயசு சீமானண்ண கையில வேலை தூக்கி 2 நாள் பிரச்சாரத்தை முடிச்சிட்டாருண்ணா. நான் நீ எங்கனாகுற அண்ணா அண்ணா பயமாகுதுண்ணா அப்படி என்று அணில்கள்லாம் கூக்குரலிட்டு கொண்டிருக்கின்றன.